அவர் இந்தியர் மக்களை சாபார் பண்றாரா, சவால் விடுறாரா, உங்களால என்ன செய்ய முடியும்? நாங்க அடிமைகள் இல்லைன்னு மட்டும் நான் இந்த மந்திரி சார் கிட்ட சொல்லிக்கிறேன். நான் வெளியாக சொன்னா நீ வெளியாகணும்னு ஒரு சர்வாதிகாரத்தை நடத்துற மாதிரி இந்த மந்திரி சார் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் நடத்துறாரு. இத கேட்கறதுக்கு ஒரு இந்திய தலைவர் யாரும் வரல. இவங்க யாராவது இந்த பிரச்சனை நீங்க இந்த மாதிரி தெருவில் நின்று இவ்வளவு நாள் போராடுறீங்களா, உங்களை பார்க்கணும்னு வந்தாங்களா? எந்த ஒரு கட்சியும் எட்டி கூட பார்க்கல சார். எந்த ஒரு இந்திய கட்சி சார்ந்த தலைவரும் இந்த பிரச்சனை இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இங்க வரவே. அப்படியே நீங்க இப்ப ஒரு செய்தியாளர் சொல்லி நீங்க பிரச்சனையை பார்க்க வரலன்னா தயவு செஞ்சு கட்சியில கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிருங்க. இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனை இங்க மிகப்பெரிய அளவுல அந்த மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது மலேசிய முன்னேற்ற கழகம் அதுல இருந்து திரு ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக தோல் கொடுக்க முன் வந்தாரு. அவரு யார் யாரை சந்திச்சு இந்த மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் அவங்களுக்கு மகஜரை கொடுத்தாருன்றதுதான் நம்ம கேள்வி முன்வைக்க போறோம். ஏன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியல, நம்ம பார்வைக்கு வரல, நம்ம காதுக்கு வரலன்னு சொல்லி அரசியல்வாதிகள் அப்படியே மனுப்புவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யார் யாருக்கு என்னென்ன மகஜர் போனுச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த பிரச்சனையை முன்னெடுக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன ஒரு மனநிலையில இருந்தாங்க? அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் தரிச்ச எல்லாத்துக்கும் தெரியற அளவுக்கு, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியற அளவுக்கும் இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நியாயம் கிடைக்கணும்னுக்காகவும் எங்களுக்கு பக்கபலமா நாங்க ஓட்டு போட்ட மினிஸ்டர் கூட எங்க பக்கத்துல நிக்கல. ஆனா பத்திரிகையாளர்கள் அவங்களோட பத்திரிகை உரிமையை நிலைநிறுத்த, மக்களோட இந்தியர்களோட பிரச்சனையை நிலைநிறுத்த எங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுக்கு முக்கிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனைய நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு 7 வாட்டி 8 வாட்டி போராட்டம் நடத்திட்டோம். அதையும் பத்திரிகையிலையும் அறிக்கை விட்டுருக்கோம். இந்த பிரச்சனைய நல்ல சுலபமான முறையில எங்க இந்தியர்களோட பிரச்சனைய நாங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு அலி பாலிமான கோம்பாக அமீருடீன் ஷாரிய நியமிச்சு அவருக்கு இங்க உள்ள இந்தியர்கள் ராவும் பகலமா கொடி கட்டி அவர் ஜெயிக்கணும், ஒரு மாற்றம் வரணும், இந்தியர்களுக்கு உள்ள பிரச்சனையை தீர்க்கணும்னு பாடுபட்ட இந்தியர்களுக்கு இன்னைக்கு இந்தியன் செட்டில்மெண்ட் அமீருடீன் ஷாரி கைவிட்டுட்டாரு. நான் எதுக்காக அவர் கைவிட்டுட்டாருன்னு நான் சொல்றேன்னா, நேரடியா எஸ்கோவுக்கு போய் அந்த இடத்துல அமீருடீன் ஷாரி மந்திரி சார் கையில நாங்க மனுவை கொடுத்து எங்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஒரு மீட்டிங் வைங்க, எங்களோட பிரச்சனையை என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வழி விடுங்கன்னு நாங்க அவர் கையில கொடுத்து, அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா தீபாவளி முடிஞ்சு நான் கட்டாயம் உங்களை பாக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதே வேளையில எஸ்கோ கணபதி பாப்பா நாயுடு அவர் கையிலயும் நாங்க கொடுத்தோம். அப்ப நாங்க எஸ்கோ கிட்டையும் கொடுத்துட்டோம், மந்திரி சார் கையிலயும் கொடுத்துட்டோம், மந்திரி பேர் படுவான் கிட்டையும் கொடுத்துட்டோம், கேபி கிட்டையும் நாங்க கொடுத்துட்டோம், பஜாபா தானாலையும் மீட்டிங் வைங்கன்னு சொல்லிட்டோம், மஜ்லிஸ் பண்டாரன் ஸ்லாயங்களையும் நாங்க கொடுத்துட்டோம். அத்தனை மனுவும் நாங்க கொடுத்து ஒரு துளி கூட இந்தியர்களோட பிரச்சனைய தீர்க்க யாருமே ஒரு சும்மா நாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க மீட்டிங் போட்டு உங்களை அழைக்கிறோன்னு ஒரு மன ஆறுதல் கூட யாருமே எந்த மந்திரியும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. பல கட்சிகள் இருக்கு, இந்தியர்களோட பிரதிநிதின்றாங்க, இந்தியர்கள் பிரச்சனைனா மேல் கொண்டு போவோம், உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்போம், இந்தியர்களுக்கு பக்கபலமா நிக்கணும் சொல்லக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களும் எங்க ஓடி ஒழிஞ்சாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் இந்தியர்களுக்கு இந்த கதி? இன்னைக்கு நாங்க போராடி 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 உடைக்கிறதுல நிப்பாட்டி வச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர, என்ன பிரச்சனை உங்களுக்கு, உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு ஒரு வழிவகுக்க ஒரு தலைவர் யாருமே கிடையாது. பிரதான மந்திரி ஆபீஸ்லயும் நாங்க போய் கொடுத்துட்டோம். யாருக்கு கொடுத்தீங்க? பிரதான மந்திரியில அவரோட பகாவை ஆசை ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் கையில நாங்க கொடுத்துட்டோம். கொடுத்து அவரு நம்ம போன் அடிச்சு கேட்கும் போது பிரதான மந்திரி ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க, நாங்க 2 முறை சொல்லிட்டோம் உங்களுக்கு மீட்டிங் வைக்க சொல்லி மந்திரி பிரசார் ஆபீஸ்ல. அப்ப மந்திரி பிரசார் ஆபீஸ்ல மீட்டிங் வைங்கன்னு ஒரு பிரதான மந்திரியோட எஸ்யூகே சொல்லியும் அவங்க செய்யலன்னா இது எதனால இந்த மந்திரி பிரசார் எங்களை இது மாதிரி செய்யறாரு? அவர் இந்தியர் மக்களை சாபார் பண்றாரா, சவால் விடுறாரா, உங்களால என்ன செய்ய முடியும்?
நாங்க அடிமைகள் இல்லைன்னு மட்டும் நான் இந்த மந்திரி சார் கிட்ட சொல்லிக்கிறேன். மந்திரி சார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இந்தியர்களை கை காலை பிடிச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் நாங்க தீர்த்துருவோம்னு சொன்ன அந்த மந்திரி சார் அப்ப இருந்த மந்திரி சார் வேறையா இருக்காரு, இப்ப இருக்கிற மந்திரி சார் வேறையா இருக்காரு. அவரு தான் அப்படி இருந்தாலும் இந்தியர்களோட கவுன்சிலர்கள் கேகேஐ எல்லாமே எங்க போய் ஒளிஞ்சானுங்கன்னு கூட தெரியல. இன்னைக்கு பத்திரிகையில நிறைய நம்ம போட்டுட்டோம். இந்த இந்திய செட்டில்மெண்ட் பிரச்சனை இன்னும் நிறைய இந்த பார்லிமெண்ட் சுமைத்துவால இந்தியர்களுக்கு நேர்ந்த பல பிரச்சனைகள் இன்னும் முடிக்காம அவங்க நாயா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. மந்திரி சார் ஆபீஸுக்கும் மஜ்லிஸ் பண்டாரனுக்கும் அதுக்கும் இந்த முடிவு இல்லாம இருக்கு. ஏன் மந்திரி சார் இந்தியர்களோட பிரச்சனை பார்லிமெண்ட் கோம்பாக்குல கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு கட்டாயம் அவர் பதில் சொல்லணும். அவர் பதில் சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் நாங்க கைவிட மாட்டோம். அவரை நம்மளை சந்திக்காம இந்த இடத்துல ஒரு வீடை உடைக்க நாங்க ஒரு போதும் சம்மதிக்க மாட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை வீதி போராட்டத்தை நீங்க நடத்துனீங்க இந்த மக்களோட பிரச்சனைக்காக? 7 வீதி போராட்டம் எங்க நடத்துனீங்க? நம்ம இந்த இந்தியன் செட்டில்மெண்ட்லயும் நடத்திட்டோம். நம்ம நேரா இவர்கிட்ட பிரதான மந்திரி ஆபீஸ் முழுக்கும் நம்ம போய் நடத்திட்டோம். அதே நேரத்துல SUKல போயிட்டும் நாங்க நடத்திட்டோம். இதே மாதிரி நம்ம பத்திரிகைகளை அழைச்சு பல முறை நாங்க எங்களோட கோரிக்கையை தெரிவிச்சிட்டோம். அப்படி தெரிவிச்சோம். எங்கேயோ ஜோர்ல அடிக்கிறாங்க, இப்போ அடிக்கிறாங்க. இங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மந்திரி சார் ஆபீஸ்ல நேரடியா மக்களே போய் மனு கொடுத்துட்டோம். ஏன் மனு கொடுத்தோம்னா அவர் பொங்கல் அப்ப மேடை போட்டு பேசினாரு. என்ன பேசினாருன்னா, kalau ada masalah betul, ini saya rumah saya tak ada, warga emas tak cukup duit, beritahu saya cari kebajikan, kita boleh bagi peruntukan bantu untuk dia sewa dan bina. Sebab seluruh kampung itu kita perlu jaga. This is my commitment to make sure Indian settlement dapat terus hidup, dapat terus ada, dan hak milik tanah dapat kita bagi kepada semua penduduk-penduduk rumah saya. நான் 15 வருஷம் இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் நான் பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா ஒன்னுத்தையும் காணும். ஆனா இந்தியன் செட்டில்மெண்ட் மை கமிட்மெண்ட். அவங்களுக்கு என்ன வீடு வரைக்கும் முறை அவங்களுக்கு சேவா வீடு வேணுமா அது நான் செய்து கொடுப்பேன், மானியம் வேணுமா நான் அது செய்து கொடுப்பேன். அதே நேரத்துல இந்தியன் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல பேர் இங்கே தெற்காலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் இங்க செய்வோம்னு தான் சொன்னாரு. மேடை பிடிச்சி பேசுறாரு. இது எப்ப பேசினாரு? இது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சி ஒண்ணு செஞ்சாங்க இங்க. அப்ப எலெக்ஷன் எலெக்ஷன்ல பொங்கல் நிகழ்ச்சி செய்யும் போது அன்னைக்கு அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு. கென்சன் பிரதர்ஸ் எல்லாம் செஞ்சாரு. அவரு பக்கத்துல அத்தனை இந்தியர் கேகேஐயும் இருந்தாங்க, இந்தியன் கவுன்சிலரும் இருந்தாங்க. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? அவர் அப்படி சொன்னதுனால மறுபடியும் இந்த மக்களாகிய அத்தனை பேரும் தனித்தனியா அவங்களோட கோரிக்கைய அவங்களோட பேர்ல இந்த பார்லிமெண்ட் கோம்பாக்கு ஆபீஸ்ல போயிட்டு ஒப்படைச்சாங்க. அந்த போட்டோ எல்லாம் இருக்கு. அவர் பேசினதா எங்கிட்ட இருக்கு வீடியோ. அப்படி போய் கொடுத்து கூட இன்னும் வரைக்கும் எந்த பதிலும் அவர் கொடுக்கல. கொடுத்தது கொடுத்தபடியே தான் மேடை ஏறி பேசுறாங்க. இந்தியன் செட்டில்மெண்ட் மை கமிட்மெண்ட் அவங்களுக்கு நான் எல்லாமே செய்வேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாயாலாதான் வீடு கட்டுறாங்க தவிர என் மக்களுக்கு இறங்கி ஒரு நலனும் செய்யறது இல்லை. அவர் செஞ்ச இந்த பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு இந்தியர்கள் அவரை பார்லிமெண்ட் கோம்பாக்குல உட்கார வச்சதுக்கு அவர் செய்த நன்றி கடை என்னன்னா, 48 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்த இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் இந்த வட்டத்துக்குள்ள இருந்த 52 குடும்பத்தை குட்டையை அழைச்சு குளத்தை அழைச்சு வீடு கட்டி அவங்க பேரம்பேத்தி எல்லாம் எடுத்த இந்த இடத்த விட்டு இன்னைக்கு நகரமா இருக்கிற இடத்த விட்டு தண்ணி இல்லாத காட்டுக்கு பத்துவரான்ல போய் அனுப்பியிருக்காங்க. சிமெண்ட் கோழிகள்லாம் கூட தண்ணியில இங்கிருந்து டோம்புல எடுத்துட்டு போனோம். அப்ப 60-70 வயசுல திரும்பி 50 வருஷத்துக்கு பின்னால தள்ளி விட்டதுதான் இந்த எம்பி மந்திரி சார் ஸ்லாங்கூர்ல உள்ள அமீருதீன் ஷாரி இந்த இந்தியன் செட்டில்மெண்ட்டுக்கு செஞ்ச நலனு. இந்த மடானி அரசாங்கம் அதாவது நீதி கட்சி செய்த நீதியா இந்த தம்பத்துக்கு சமீப காலமா கோயில் ஹராம் கோயில் ஹராம்னு சொன்னாங்க. இப்ப இவங்க கிராண்ட் வச்சிருக்காங்க. இவங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொண்டுடோ ஹராம்ன்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அத நான் என்ன பாக்குறேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு என் இனத்தை கேவலப்படுத்தணுமோ அலட்சியப்படுத்தணுமோ உங்களால என்ன செய்ய முடியும்னு ஒரு தலைவனத்தை இந்த மடானி நீதி கட்சி அரசு காட்டுறது.
நான் வெளியாக சொன்னா நீங்க வெளியாகணும்னு ஒரு சர்வாதிகாரத்தை நடத்துற மாதிரி எங்க மித்திரி பிரசாத் இங்க இன்னும் செட்டில்மெண்ட்ல அவர் நடத்துறாரு. இத கேட்கறதுக்கு ஒரு இந்திய தலைவர் யாரும் வரல. 1வது மாசம் 9ஆம் தேதி ஜுடிஷியல் ரிவ்யூ இங்க இருக்கிற மக்களுக்காக எல்லாத்துக்கும் ஃபைலும் பண்ணிட்டோம். பிரஜாபா தானா கையிலும் கொடுத்துட்டாங்க. இருந்த போதும் ஒரு ஜுடிஷியலோட பதில் வராதுக்கு முன்ன இவங்க எப்படி இந்த நோட்டீஸ் அனுப்புனாங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து மொரப்படி சுக்காய் தானா சுக்காய் பின்துலாம் 1986 கிராண்ட் கூட சுக்காய் தானா சுக்காய் பின்துலாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. 1986 இருந்து வருஷம் எல்லாரும் அதை கட்டி. அப்புறம் எப்படி உங்களோட நிலத்தை வந்து தானா ஆறாமல நீங்க வீடு கட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க? இந்த கேள்விக்கு தான் சார் நம்ம வந்து இங்க உள்ள பஞ்சலாராஸ் டோன் கோபாஸ்தியா, அதாவது செட்பால் மந்திரி பஸ்ஸா துவான் ராயம் கஸ்டி, இவரை போய் பார்க்க போனோம் சார். இவரை போய் பார்க்க போனா அவரு வந்து எம்பி கிட்ட பார்த்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து வரேன்னு சொன்னாரு. ஆனா அவரும் வந்து நம்மளை கை விட்டுட்டாரு. உங்களோட இந்த பத்திரிகையோட அடுனும் எம்பியும் வந்து இந்த ஸ்லாங்கூர் மாநிலத்தோட முதலமைச்சர். ஆமா சார், இங்க உள்ள அடுனும் அதாவது மந்திரி பசார் தான் வந்து இங்க உள்ள அடுனு. அப்ப அவர்கிட்ட நம்ம வந்து பல முறை மெமோரண்டம் எடுத்துட்டு போய் கொடுக்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நேரடியாவும் அவரை நிறைய தடவை பார்க்க போனோம். ஆனா ஒரு தடவை நம்ம போயிட்டு அவரை நேரா அந்த பார்லிமெண்ட் கோம்பா ஆபீஸ்ல பார்க்கும் போது அந்த ஆபீஸ்ல தான் இருந்தாரு. ஆனா வேற ஒரு வேலை இருக்குன்னு அவரை நம்மள சந்திக்காம, அதாவது ஒரு பஸ் ஆள் போய் நம்மள சந்திக்காம அவர் போயிட்டாரு. யார் எம்பியை தடுக்கிறானோ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் எம்பி வந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்களோட தேவைக்கு தான் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. பட் மக்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்றது யாரோட தேவைக்கு ஆக்சுவலி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது அதே நம்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பிளான் ஒரு கம்பத்துல செய்யறாங்கன்னா அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அந்த ப்ளூ பிரிண்ட் மூலியமா யாருக்கு எவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க வருது, ரோடு எங்க வருது, அல்லூர் எங்க வருது, இந்த மாதிரி டீடைல்ஸ் இப்ப வரைக்கும் வந்து இந்த பெருசத்துவம் கொண்டுட இண்டஸ்ட்ரியல் இங்க உள்ள மக்களுக்கு வந்து தெரிவிக்கல. 27 பேருக்கு வந்து கிராண்ட் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை நம்மளுக்கு இருக்கு சார். இப்பொழுதைக்கு வந்து 126 பேர் கிராண்ட் ஹோல்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் இருக்காங்க சார். இப்ப இடையில வந்து இப்ப வந்து நோட்டீஸ் வந்து என்ன வெளியாகிருக்காங்கன்னா மேன ரூமா சச்சாரா ஹராம், அதாவது அரசாங்க நேரத்தில் அனுமதி இல்லாமல் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு நோட்டீஸ் வெளியாகிருக்காங்க. இதோட 3வது நோட்டீஸ் வந்து அன்னைக்கு 3ஆம் தேதி வந்து கொடுத்துட்டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருக்க நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் வந்து நம்ம யாருமே வாங்கலை, வீட்டில் ரிஃப்யூஸ் பண்ணிட்டோம். பல முறை வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து மெமோ கொடுத்துருக்கோம். ஒரு இடம் பாக்கி இல்லை. மந்திரி பசார்லேருந்து அடுன்லேருந்து பிஎம் வரைக்கும் போய் கொடுத்தாச்சு, எஸ்பிஆர்எம்லேருந்து எல்லாம். ஆனால் இன்ன வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து இந்த இடத்துக்கு அடுனும் கோம்பாட்டி இதோட எம்எல்ஏ இது எம்பி வந்து நம்ம மந்திரி பிரசாத் தான். ஆனால் அவர்கிட்ட வந்து ஆஃபிஷியலி வந்து இன்ன வரைக்கும் எத்தனை மெமோ, நான் பர்சனலி ஒரு மெமோ கூட கொடுத்தேன் அதுக்கு முன்னுக்க. இன்ன வரைக்கும் ஒரு ஆஃபிஷியலி பதில் இல்லை. எங்களை சந்திக்கவும் ஒரு நியூஸ் இல்லை. பாருங்க, நேர்பட பேசும் வாயிலாக இங்க உள்ள மக்களே சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இந்திய கட்சி சார்ந்த தலைவரும் இந்த பிரச்சனை இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு வந்து கேட்கறதுக்கு இங்க வரவே இல்லை. அதனால நேர்பட பேசும் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் செய்தியாளர் வெற்றி விக்டர் தமிழ் மக்களிடமும் தமிழ் தலைவர்களிடமும் நான் என்ன சொல்றேன்னா, தலைவர்களே கட்சி நடத்துறீங்க, மக்களுக்காக தான் கட்சி நடத்துறீங்க. இங்க ஒரு மக்கள் வந்து தெருவில் நின்று தங்களோட வீட்டுக்காக போராடுறாங்க, தங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. ஹராம்ன்ற ஒரு விஷயம் சமீப காலமா எல்லா இடத்துலயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. கிராண்ட் வச்சிருக்கிறவங்களை கூட ஹராம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கட்சி தலைவர்கள், இதை பாக்குற கட்சி தலைவர்கள், நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்திய சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கு தானே வந்தீங்க. இங்க ஒரு சமுதாயம் தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வீடு பெற்று கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் களத்துல வந்து அவங்க பிரச்சனையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்றதுதான் நேர்பட நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம். அப்படியே நீங்க இப்ப ஒரு செய்தியாளர் சொல்லி நீங்க வந்து நீங்க பிரச்சனையை பார்க்க வரலன்னா தயவு செஞ்சு கட்சியில கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிருங்க.